வணக்கம் நேர்களே. கைட் ஃபார் இன்வெஸ்டர் சேஃப்கார்டிங் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ரெட் ஃபிளாக் இன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸசிவ் குட்வில் இன் த பேலன்ஸ் ஷீட். ஸோ குட்வில்ஸுங்கிறது வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸை வச்சு சொல்கிறது. ஸோ அதில் வந்து ஏதாவது எக்ஸஸாக இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் குட். அதுமாரி இன்க்ரீசிங் டே ஆஃப் ரிசீவபிள்ஸ். ஸோ நமக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து நாட்கள் டிலே ஆச்சுன்னு வச்சுங்களேன், கலெக்டிங் பேமெண்ட்ஸ் டின்னாலே இட்ஸ் இன்எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இன்வென்ட்ரி ரெஜிஸ்டரிங் ஃபாஸ்டர் தென் ப்ராஃபிட்ஸ். ஸோ உங்கள் ப்ராஃபிட்டுக்கு மேலே இன்வென்ட்ரி நிறைய வாங்கி வச்சான்னு வச்சுங்களேன், தென் தட் இஸ் நாட் குட். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து என்னாச்சு, ஜஸ்ட் இன் டைம் வந்தாச்சு. இப்படி சொன்ன உடனே ப்ராடக்ட் வந்து உடனே வெளியில் வர மாதிரி வந்தாச்சு. அடுத்தது எக்ஸசிவ் பாரோயிங், ஹை லெவல் ஆஃப் டெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ நாட் குட். தென் ரைசிங் லோன் ரிலேட்டட் டு த பார்ட்டிஸ். ஸோ மெயினாக வந்து சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா டைரக்டர்ஸ் வந்து லோன் வாங்குவாங்க, அதுவும் நாட் குட். ஸோ ஐடியல் கேஷ் இன் கரண்ட் அக்கௌண்ட், இவை எல்லாமே ஒரு ரெட் ஃபிளாக்கை வந்து காமிச்சு கொடுக்கக்கூடும். ஸோ இதை நீங்கள்